கோழி, பாப்பம், பாயா, இட்லி, முட்டை. ஒண்ணு குறையுது. குஞ்சா முட்டையை தான் அவிச்சாச்சே, அப்புறம் குஞ்சு எப்படி வரும்? இனி குஞ்சு வராது. சாப்பிடுற இடத்துல எதுக்கு துப்பாக்கி? சுடுறதுக்கு தான். அதான் ஏற்கனவே எல்லாம் சுட்டு கொண்டு வந்தாச்சே. நான் சாப்பிடும் போது பங்கு கேட்டா சுடுறதுக்கு. பார்த்தாலும் சுடுறதுக்கு தான். 6 குண்டு இருக்க. ஆளுக்கு 2 குண்டா? கைய கீழே போடுங்க. என்ன டாக்டர் இது? சாணி தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறீங்க? நோ நோ நோ, சாணி இல்ல, புனித நீர். கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறேன். அடாடாடாடாடா, நெத்தியில பட்டை அடிச்சாலும் பக்தி, இந்த பட்டை அடிச்சாலும் பக்தி. டாக்டரா இருந்துட்டு குடிக்கலாமா? ஏன், டாக்டருக்கு வாய் இருக்க. இருந்தாலும் குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே. எப்படி? நான் கண்டுபிடிச்சானே. டெஸ்டுக்காக நேத்திக்கு 1 கிளாஸ் சாராயத்துல உயிரோடு இருக்கிற புழுப்பூச்சியை புடிச்சு போட்டேன். புழுப்பூச்சி அத்தனை செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? சாராயத்தை குடிச்சா வயித்துல இருக்கிற பூச்சி புழு செத்துடும். அடாடாடாடா, பெரிய டாக்டர்னா பெரிய டாக்டர் தான். இடைய பாட்டிலுக்குள்ள இருக்க பொட்டையும் சாப்பிடுங்க, சி பட்டையும் சாப்பிட்டுருங்க. அப்பதானே வயித்துக்குள்ள இருக்கிற புழுப்பூச்சி எல்லாம் சாகும். பாருங்க, நான் சாப்பிடும் போது நீங்க குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ணீங்க, ஷூட் பண்ணிடுவேன். கண்மணி மின்மினி, என்ன சமைச்ச கோழி பறக்குது? ஒருவேளை ரெக்கையை வெட்டாம எனக்கு ஊசியா குத்திங்க, என் ஃபேஸ்ல லைட்டா போட்டீங்க. நான் சுடுறேன். இந்த பையன் என்ன சாராயத்தை கராயத்தை குடிச்சிட்டானா இந்த கலாட்டா பண்றானே? டாக்டர், அந்த ஆள் இனிமே இங்க இருக்க கூடாது. எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிருங்க. பேப்பர்ல செய்தியை போடுவோம். அந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போனாலும் போயிருவாங்க. ஆமா ஆமா. அதோட நீங்களும் இந்த ஆஸ்பத்திரி விட்டு போனாலும் போயிருவீங்க. போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்ல. இதுக்கு அவனே அப்பா, அவன் என்ன செஞ்சாலும் சரி, கோழியை கொடுத்துட்டான். சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கோழியா? ஆமா ஆமா. நீ பதற. அவர் அடிக்கடி இப்படித்தான் எடுப்பாரு. இந்த தொடக்கிறார் பாரு, விடு பேசாம. ஏங்க ஒரே குழப்பமா இருக்க. குணமாக்கிட்டா குழப்பம் தீந்துரும் டாக்டர். குணம் ஆயிடுங்கிறீங்க. குணமானாலும் ஆகலாம், ஆகாட்டி போனாலும் போகலாம். இவர் தாங்க எங்க ஆஸ்பத்திரிக்கு பெரிய டாக்டர். டாக்டர், இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? ரூம் நம்பர் 2 காலியா தானே இருக்கு. ஆமா டாக்டர். அங்க கொண்டு போய் தள்ளு. என்ன டாக்டர், உங்களுக்கு மண்டோடு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்களா? டாக்டர், நாம 3 பேரும் இவ்வளவு பெரிய டாக்டர்களா இருந்தோம், அந்த ராஜாவை குணப்படுத்த முடியலையே. இது ஆஸ்பத்திரியா ஹோட்டலானே தெரியல. நோயாளிங்க வர்றதுக்கு பதிலா வெறும் விருந்தாளிங்களா வர்றாங்க. அடச்சே, காலையில ஏந்திரிச்சோன்னு வந்துச்சு, நின்னுருச்சு. என்ன வந்துச்சு, என்ன நின்னுச்சு? ஐடியா தான் அந்த ராஜா பையல குணப்படுத்துறதுக்கு. புராணத்தை அலசிக்கிட்டு இருந்தேன். பரமசிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. 1 பார்வதி, 1 கங்கை. முருகனுக்கு அரோகரா. பொண்டாட்டியை கேட்டா அரோகராவா? உருளியா? இல்ல, முருகன் சொன்ன உடனே அந்த ஞாபகம் வந்துருச்சு. முருகனுக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வான. கிருஷ்ணனுக்கு ஒரே பொண்டாட்டி, தீய மதுரம். நீ சொல்றது என்எஸ் கிருஷ்ணன் கலைவாணரை சொல்ற, அது அல்ல. நான் எப்பவுமே கலைவாணர் ஞாபகத்துல இருக்கேனா, அது வந்துருச்சு. நல்லதுதான். புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. கையில எப்பவுமே புல்லாங்குழல் வச்சிருக்கிறது நாரதர் தான். ஐயோ, நாரதர் கையில நாதஸ்வரம் இருக்கும். ஹார்மோனிய போட்டி இருக்கும். எல்லாருமே வாத்தியத்தை மாத்திட்டாங்களா? டாக்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாத்தியத்தை மாத்தினதா? கிருஷ்ணனுக்கு 2 பொண்டாட்டி, 1 பாமா, இன்னொன்னு ருக்மணி. பலே, இவ்வளவு பலகீனமா இருப்பேன் நினைக்கவே இல்லையே. கடவுளுக்கு 2 பொண்டாட்டி, அவரை கும்புற நமக்கு 2 பொண்டாட்டி இருக்கப்படாதா? அதே மாதிரிதான் ராஜாவுக்கும். 1 அடுப்பு சாப்பாடு, இன்னொன்னு எடுப்பு சாப்பாடு. அவங்க 2 பேரையும் மோத விட்டா எப்படி இருக்கும்? மோத விட்டா பயங்கரமா சண்டை வரும். ஆஸ்பத்திரி சாமான்லாம் வெளியே விழுகும். அத காய்லாங்கடக்காரன் எடுத்துட்டு போயிருவான். போகட்டுமே. இருந்தாலும் ஒரு பெரிய நடிகரை குணப்படுத்தணுங்கிற பெருமை நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கு ஒரு ஒத்திகை பாத்துருவோமே. எப்படி? நான் முதல்ல வந்த கேரளா பொண்டாட்டி, சரி. நீங்க 2வது வந்தா கர்நாடக பொண்டாட்டி, நானு ராஜா. நடுவுல வந்து உட்காரு. சரி, நான் இப்படி உட்கார்றேன். நான் கேரளா பொண்டாட்டி, நீங்க கர்நாடக பொண்டாட்டி. ஆரம்பிக்க சண்டையா? என்னடி நீ ஓடி வந்தவதானடி? நீ ஒட்டிக்கிட்டவதானடி? நீ ஆல்மேக்கி, வசந்த சேன, சூர்பனக, பூலான் தேவி. நீ சொன்னதெல்லாம் உனக்குத்தான்.
ஐயோ முட்டி வலிக்குதே. பாத்தியா, உனக்கு முட்டி வலி. இத வச்சுக்கிட்டு என்ன தட்டி கேட்க வந்துட்டியாடி? போடி. யார போடின்ற நீ போடி. ஓடி ஓடி போட முடியாண்டி. கேக்குற மரியாதையா பேசினா மண்டைய உடைச்சு. உங்கல எனக்கு தெரியாதா? ஓம்பவுஸ் எனக்கு போடி. தெரியாதா? நீ ஏன் சேலைய கிழிச்சிட்டு எல்லாத்தையும் பைத்தியம் கொண்டாடியா? நானும் கொண்டாடி. நிறுத்துடி. கண்மணி, இது உங்கதானே? ஆறுது சின்னது என்னதுதான். பெருசோ பெருசோ புடிச்சுக்கங்க. ஒரு வகையா ஒத்திக முடிஞ்சது. அப்பா. மின்மினி இப்ப எப்படி இருக்கு? பைத்தியம் முடிச்சிரும் போல இருக்கு. இந்த மாதிரி சண்டை போட்டா நல்லா இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும், பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தெளியும். அப்ப ராஜாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருமா? ஆமா. டாக்டர்ஸ், Yes. இந்த முறையிலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். நாளைக்கே 2 பொண்ணுங்களையும் சண்டைக்கு விடுவோம். ஓகே. என்ன டாக்டர்? தெரியாம அடிச்சிட்டேன். பேஷண்ட் எப்படி இருக்காரோ தெரியலையே. இவர்தான் பேஷண்ட். நான் பாத்துட்டேன். என் கண்குளிர பாத்துட்டேன். கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு. என்ன உன் கனவு? இவர் யாருன்னு தெரியுதா? பையன். பையனா? வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். இவர் ஒரு சினிமா நடிகர். ஏராளமான பெண்களோட கனவு காதலர். பெரிய ஹீரோ. ராஜா. விட்டா அவரு கூடவே குடும்பம் நடத்திடுவா போல இருக்க. இவரை இன்னைக்கே பேக்கப் பண்ணிடணும். நர்ஸ். டாக்டர், இவரை நம்ம எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும். நம்ம ஆஸ்பத்திரியில யார குணப்படுத்தி இருக்கோம் இவரை குணப்படுத்துறதுக்கு? ஐயோ, இவரை நம்ம குணப்படுத்தியே தீரணும். ஏன்? அப்பதான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு பேரும் புகழும் வரும், நிறைய கூட்டம் வரும், நாமெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். உண்மையாவா? ஆமா, உண்மைதான். யாரு யாரு பேசுறது? நான் தான். ராஜா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நான் மொட்டமா சிரிக்கிறேன். எங்க சுத்தியும் சிரிப்பு, ஒரே சிரிப்பு, எல்லா இடத்துலயும் சிரிப்பு, ஒரே கொண்டாட்டம், ஒரே குதூகலம். நான் இப்போ எங்க இருக்கேன் தெரியுமா? ஆஸ்பத்திரியில இருக்கீங்க. பைத்தியம். நான் பைத்தியம்? ஆமா, ம். நான் சொர்க்கத்துல இருக்கேன். சொர்க்கத்திலயா? அப்ப இங்க பேரறிஞர் அண்ணா இருப்பாரு. அண்ணா இருக்கிறார், காந்தி இருக்கிறார். தந்தை பெரியார். வணக்கம் ஐயா, வணக்கம். நீங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கணும்னு, அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஐயா, நடந்துட்டு இருக்கு. நீ யாரு? யாரு? கோட்ஸே. காந்தியா சுட்டு கொன்னவன். நீ ஏன்டா இங்க வந்த? நரகத்துல இருக்க வேண்டியவன். நீ ஏன்டா இங்க வந்த? கோட்ஸே. டாக்டர். நீ ஏன்டா இங்க வந்த? உன்னை என்ன பண்ண பாரு. உன்னை பாய் பாய். டாக்டர், இந்த வயசுல ஐயோ, என்னென்னமோ சத்தம் கேக்குதையா? அண்டா குண்டாலாம் வச்சிருக்கிறியா? இந்த வயித்த வாடகைக்கு விட்டா 2 லாரி கோதுமை உள்ள வைக்கலாம் போல் இருக்க. டாக்டர், ஒரே வலி. ஆமாயா, ஒரே வயிறு தானே, அப்ப ஒரே வலிதான் இருக்கும். வேற என்னென்ன செய்யுதுன்னு சொல்லு. டாக்டர், கைய காட்டு. இந்த கையை காட்டுறது. நீ என்ன ராவணன் நினைப்பா? இருக்கிற கைய காட்டி தொலை. எனக்கு 4 கை டாக்டர். யாருக்கு? எனக்கு தான். வலக்கை, இடக்கை, வழுக்கை. இன்னொரு கையை காட்ட முடியாது. நானும் அந்த கைய பார்க்க விரும்பல. நம்பிக்கை. ஆப்டுச்சு விடு. டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். நான் என்ன டாக்டரா இல்லையாண்ணா? படுத்துக்கிட்டே கேளு. போதே இல்ல, எல்லா டாக்டரும் எலும்புக்கூடு படத்தை வச்சு தான் வைத்தியம் பண்ணுவாங்க. நீங்க என்னடானா எலும்பு கூடையே வச்சு வைத்தியம் பண்றீங்களே, என்னுடைய தாற்பயம் தான் என்ன? இது என்னையா பெரிய தாத்பரியம்? நான் நன்றி உள்ள டாக்டர். இவன் தான் என் முதல் பேஷண்ட். அப்ப 2வது பேஷண்ட் நீதான். இந்த பக்கம் உன்னை தொங்க விடுவேன். ஹலோ, நான் தான் டாக்டர் கண்மணி பேசுறேன். என்ன சமாச்சாரம்? நம்ம ஆஸ்பத்திரிக்கு புதுவிதமான ஒரு நோயாளி வந்திருக்கான். நீங்க அவசியம் வரணும். வந்தாலும் வரலாம், வராட்டி போனாலும் போகலாம். வர முடியாதா? கொடுங்க டாக்டர். இப்படி என்ன பொம்பளை மாதிரி சிரிக்கிற? நான் மின்மினி பேசுறேன் டாக்டர். மின்மினியா? அடடே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்கவே வரணும். நீங்க கண்டிப்பா வர. ராஜா, கண்ணை துற. என்ன திறப்பானா? டாக்டர், ஒரு ஐடியா. என்ன? சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கலாமே. என்ன டாக்டர் இது? எவ்வளவு சுத்தினாலும் கண்ணை திறக்க மாட்டேங்கிறேன். என்ன டாக்டர், நீங்களா சுத்திக்கிட்டா அவன் எப்படி திறப்பான்? அவனை சுத்துங்க. ஓ, தட் இஸ் கரெக்ட். நோ, நோ. நாக்காலிய. ஒரே குழப்பமா இருக்கு.
பாருங்க. கண்ணை திறந்து வரா? திறந்தா மூடவே மாட்டான். அப்ப தூக்கமே வராதா? என்ன டாக்டர் இது? சிவப்பு லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல, பச்சை லைட் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல. லைட் ஹவுஸ் லைட் போட்டா என்ன வரும்? கப்பல் வரும். கண்ணு வராதா? டாக்டர், என்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சு. ஹை, கண்ணை முடிச்சிட்டாரு. டாக்டர், உங்க வேர்வையில அப்படி என்ன மந்திர சக்தி வச்சிருக்கீங்க? துளி பட்டன கண்ணை முடிச்சிட்டாரு. உங்களுக்கு கண் கொடுத்த தெய்வம். வாங்க வாங்க. மூளைக்கு ஒரு மரியாதை. ஐயோ, எனக்கு எதுல கொடுக்க போறாருன்னே தெரியலையே. நீ வா. வாங்க வாங்க. இது என்ன பாரமா வாங்கிக்கிறதுக்கு? ஹலோ, யார் பேசுறது? ஐயாங்களா? மேனேஜரை பேச சொல்றேன். ஐயா லண்டன்ல இருந்து பேசுறாருங்க. சார், சின்னையாங்களா? இன்னும் கிடைக்கலைங்க. அவரை தாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிடைச்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துறேங்க. உடம்ப நீங்க ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிங்க, சரி. போலீஸ்ல இருந்து தகவல் வந்துச்சாயா? ஒரு தகவலும் வரலீங்க. எங்க யார் நீங்களா? ஐயா, நாங்க பக்கத்துல இருக்கிற பச்சைமலை கிராமத்தை சேர்ந்தவங்க. மலையாடி வாரத்துல இந்த பையன் அடிபட்டு கிடந்தாரு, தூக்கிட்டு வந்துட்டோம். என்னங்க இது? ஒண்ணு இல்ல, டாக்டர் அம்மாவுக்கு ரத்தம்லாம் பயம், அதான். மின்மினி, மின்மினி. தம்பி, தம்பி, என்ன பேச்சே காணா? மூச்சு இருக்கான்னு பாப்போம். டாக்டர், காதுல மூச்சு வருதான்னு பாக்குறீங்க? மூக்குல கை வச்சு பாருங்க. மூக்குல வந்தா மூச்சு, காதுல வந்தா காத்து. வாயில வந்தா வாத்தா? நான் பல்ஸ் பாக்குறேன். டாக்டர், இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல? உருவீராத, பயலுக்கு மூச்சு இருக்கு. இது ஆபரேஷன் கேஸ், நான் தான் பாப்பேன். ஆபரேஷன் பண்ணி கிழிச்சிங்க. நீ ஆபரேஷன் பண்றதுக்காக கையில கத்தி எடுத்தா கை நடுங்குற நடுக்கத்துல மண்டையில செய்ய வேண்டிய ஆபரேஷன் தொண்டையில பண்ணுவேன். இது எலும்பு முறிவு கேஸ், நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான் பாப்பேன். நான் தான். நான் தான். நான் தான். நான் தான். என்ன ஐயா நீங்க போடுற சண்டையில அந்த பையன் மண்டை போட்டு போல் இருக்கு. நகருங்க, நாங்க வேற டாக்டரை கூட்டிட்டு போறோம். மின்மினி, நம்ம சண்டையை விட்டுருவோம். இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல அடிபட்ட இடத்தை க்ளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டு வைங்க, நான் வரேன். சீக்கிரம் தள்ளிட்டு போங்க ஐயா. குயிக். மின்மினி, என்ன கண்மணி? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். புரியவே இல்ல. கதை கொண்டா. இப்ப எப்படி அடிக்குது? டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. மின்மினி, மின்மினி, மின்மினின்னு அடிக்குது. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்ன மெடிக்கல் புக்கா படிக்கிற? இல்ல, அமரகாவிய மனார்கலி. அடாடாடா, டாக்டர் கலைஞர் எழுதுனது ரொம்ப பிரமாதமா இருக்குமே. ஆமா, அந்த ராஜா மான்சிங் கொலுமண்டபத்துல அனார்கலி சுத்தி 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 ஆடுவா பாருங்க. இத பாரு சாரதா, நீ கவலையே படாத. உன்னை வச்சு இவரை நாங்க குணமாக்கிடுறோம். என்ன இது? ரெண்டு பேரும் காதலிச்சோன்னு சொல்றான், ஆம்பளை வாந்தி எடுக்கிறானே. அப்ப இடுப்பு வலி யாருக்கு வரும்? நர்ஸ். எஸ் டாக்டர், கூட்டிட்டு போ. அந்த ஆளை எங்க கொண்டு போற? இந்த பொண்ணை கூட்டு போய் 1 நம்பர் ரூம்ல தங்க வை. நல்ல வேளை அந்த இடத்துல நான் நிக்கலாம்னு பார்த்தேன். நின்னு இருந்தேன், என்ன 1 நம்பர் ரூம்ல கொண்டு போய் படுக்க போட்டுருப்பாங்க. டாக்டர், இவருடைய கல்யாண விஷயத்தை அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டோம். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இவரை சீக்கிரம் குணப்படுத்திருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட டாடா கேஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. என்ன மின்மினி, ஸ்ரீவல்லியில ஆலோலம் பாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து பேஷண்ட் ஒருத்தரையும் காணோம். யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பேஷண்ட் வந்தாலும் கிழிச்சிருவீங்க. ஆபரேஷனை கிழிச்சுதான் பண்ணணும். ஆமா, தெரியாதான்? நேத்துக்கு இப்படித்தான் ஒரு பேஷண்ட் வந்தான். கண்ணு தெரியலையேன்னு சொன்னான். அவனுக்கு கண்ணாடியை கொடுத்து எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. இன்னும் பக்கத்துல வா, எழுத்து தெரியுதான்னு கேட்டீங்க. தெரியலன்னு சொன்னா. கடைசியில என்ன பண்ணீங்க? எனக்கு தான் எழுத படிக்க தெரியாது, அதனால எழுத்து அப்படி தெரியும்னு கேட்டான். கடைசியில எழுத படிக்க தெரியாதவனுக்கு கண்ணு எதுக்குன்னு கண்ணையும் புடிங்கிட்டீங்க. இப்ப அவன் கண்ணும் கையும் அலையிறான். நானும் பாக்குறேன். என்ன கண்மணி மின்மினி, என்ன பாக்குறீங்க? மேற்பார்வைதான். ரோட்லயா நோயாளிங்க வர்றாங்களான்னு பாக்குறோம். நோயாளிகளா? நீங்க பாக்குறத பார்த்தா பறக்கும் தட்ட பாக்குற மாதிரில இருக்குது. அதோ வருது பறக்கும் தட்டா? ஆட்டோ. ஆமா கண்மணி மின்மினி, நீங்க எதிர்பார்த்த பேஷண்ட் வருது. ராஜா, ராஜா, ராஜா. என்ன தலைவரி கோலமா போய்கிட்டு இருக்கு? கண்ணகி பரம்பரை போல இருக்கு. கையில சிலம்ப காணாமே. உள்ள போட்டிருக்கோம். உள்ள போறதுக்கு என்ன பாடியா? என்ன சிலம்பு கிளம்புன்னு சொன்னா ராஜா ராஜான்னு புலம்பிக்கிட்டு ஓடுறாவா? ராஜாவுக்கு வேண்டிய பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன். மின்மினி, மின்மினி, உன்னது கீழே விழுந்துருச்சு. ராஜா, ராஜா,
ராஜா, ஐயோ ராஜா, உங்களுக்கு என்னாச்சு ராஜா? இந்த கோலத்தை பார்க்கவா நான் பேப்பர் பார்த்துட்டு ஓடி வந்தேன். உங்களுக்கு இந்த நான் கொடுக்க மாட்டேன். ஆப்பிள் இருந்து, ஐயோ ஆப்பிள் இருந்து போலீஸ் டாக்டர். இந்தா. ஆமா, என்ன கலாட்டா? என்னது என் பேஷண்ட தூக்கி பெஞ்சு மேல நிறுத்தி இருக்கிற? இது என்ன ஆஸ்பத்திரியா ஸ்கூலா? ஆமா, நீ யாரு? அவன் என்ன வேணும் உனக்கு? அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க. ஆ? வணக்கம். என்ன சார், ஏன் எல்லாரும் இப்படி திகைச்சு போய் நின்னுட்டீங்க? படுக்காம இருக்கிறமே அதுக்கு பாராட்டு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எங்கேயாவது ஓடிடலாம் போல் இருக்கு. யாருக்குமே கால்ரா இல்லையாப்பா? காலு. ஓ காலா, அதையே கொண்டு போய் அதுக்குள்ள வச்ச. குலங்களே, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் சமூக நீதி. ஆமா, ஒரு பொண்ணு சொத்து சொகத்தை, வீடு வாசல, தங்கம் வைரத்தை எதையுமே பங்கு போட துணிவா. ஆனா தான் கட்டின புருஷனை ரெண்டாவது வட்டி ஆளுக்கு பாதின்னு கூறு போடுறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டா. கோவலன் கதை இல்லையான்னு கேட்பீங்க. அதுல கண்ணகியும் மாதவியும் நேரடியா சந்திச்சிருந்தாங்கன்னா பெரிய யுத்தமே நடந்திருக்கும். ஒரு நல்ல முடிவும் வந்திருக்கும். கோவலன் செத்திருக்க மாட்டாரு. பாண்டிய மன்னனும் செத்திருக்க மாட்டான். மதுரை மாநகரம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்காது. சிலப்பதிகாரமே வந்திருக்காது. இதெல்லாம் ஏங்க எங்க கிட்ட சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான் உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தி தான் ராஜாவோட வாழ முடியும். எங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க சொல்றீங்களா? அப்பத்தானே எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். எதையும் தாங்கு இதயம் இவனுக்கு இருக்கு. இவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததே தப்பு. கண்மணி மின்மினி, கண்மணி மின்மினி. என்ன டாக்டர், என்ன டாக்டர், என்னாச்சு? என்ன என்னாச்சு உங்களுக்கு? யாருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையா. அங்க பாருங்க அந்த அநியாயத்தை. அநியாயம், அக்கிரமம், மோசம். என்னையா இது? நீங்க ஏற விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் கவனிப்போம். கமான் கமான் போங்க. நிறுத்த. ஆஸ்பத்திரியில இருந்து மருந்து, ரொட்டி, பால் தான் கடத்துவாங்க. நீ நோயாளிவே கடத்துற? நான்சென்ஸ். என்ன பேசுறீங்க? பேப்பர்ல இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு ஓடி வரேன். நான் ஓடி வந்தது இருக்கட்டுமா, இப்ப இவர் எதுக்கு ஓட்டிட்டு போற? நான் யார் தெரியுமா? நான் இவருடைய மனைவி. நீ இவனோட மனைவியா? எமயமலையில போய் முட்ட போறேன். நான் தலையை பிச்சுக்கிட்டு கன்னியாகுமரிக்கு போய் கடல்ல குதிக்க போறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சு போல இருக்க. ஏன் எல்லாரும் நர்வஸ் ஆவறீங்க? யார் நர்வஸ் ஆகுறா? ஏற்கனவே உன்ன மாதிரி ரெண்டு தடி பொம்பளைங்க இவன் பொண்டாட்டின்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காளுங்க. நோ நோ, தட் இஸ் இம்பாசிபிள். இது எப்படி முடியும்? எல்லாம் போய் பம்பாயில நான் இவரை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லீகல் வைஃப். ராஜா சொல்லுங்க ராஜா. சொல்லிடுறேன். இவதான் என் பண்டாட்டி. ஐயோ, இவன் சேலை கட்டின பொம்மைய கூட விட மாட்டான் போல் இருக்க. எப்பா ஜெகதல பிரதாபா, எப்பா இப்படி எங்களை சோதிக்கிற? என்னப்பா நடந்தது? மேனேஜர் சார், டாக்டர் சார், ஏன் அலற? வீடு பத்திக்கிச்சா? சின்னையா கிடைச்சிட்டாருங்க. சின்னையா கிடைச்சிட்டாரா? எங்க? பேப்பர்ல கார் விபத்து, நடிகர் ராஜா படுகாயம். கண்மணி மருத்துவமனையில் அனுமதி. நோ, இல்லவே இல்ல. நீ மேனேஜர் இல்ல. சின்னையா, நான் சொல்றத நம்புங்க. நான் தான் உங்க மேனேஜர். நீ போய் சொல்ற. என் மேனேஜர் நான் போட்ட சோற சாப்பிட்டு வாட்ட சாட்டமா இருப்பான். நீ பாரு எலும்பு தோலம். நானா எலும்பு தோலமா இருக்கேன்? ஆமா, நீ ஒரு ராப்பிச்ச வத்தல் தொத்தல். டாக்டர் என்னது? பேஷண்ட் கவலையே படாதீங்க. மண்டையில அடிபட்டு பழைய நினைவுகள்லாம் அப்படியே அழிஞ்சு போச்சு. நீங்க வருத்தமே படாதீங்க. இவருக்கு குணமாகற வரைக்கும் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு நாங்க அனுப்பவே மாட்டோம். ஏன்னா நான் இவரோட பரம ரசிகை. ஆமா, இந்த அம்மா தான் ராஜாவுடைய அகில இந்திய ரசிகர் மன்றத்து தலைவி. ஆமாங்க, நான் இல்ல. டாக்டர், ஒரு ஐடியா. இந்த பொண்ணை வச்சே இவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளற சொல்லுவோம். கிளறதுக்கு இது என்ன உப்புமாவா? சும்மா இருங்க டாக்டர். அப்பதான் இவரோட பழைய நினைவுகள் சீக்கிரமா திரும்பி வரும். மின்மினி சொல்றது 100க்கு 100 உண்மை. கரெக்டா நான் சொல்றேன். இவர் கரெக்டா சொல்வார். சொல்லுங்க. இந்த பார், பழைய நினைவுகள் திரும்பினாலும் திரும்பலாம், திரும்பாம போனாலும் போகலாம். முதல் சந்திப்புல இவன் என்ன வசனம் பேசினா, என்ன வாங்கி கொடுத்தா, நீ என்ன தின்ன அப்படிங்கறத விலாவரியா சொல்லு. போச்சு ஷூட்டிங்க போச்சு. எனக்கு பணம் போச்சியா? யார் மணி? இவரை ஏமா நீ அடிச்ச?
சாரி சார், ஷூட்டிங்னு தெரியாம அடிச்சிட்டேன் சார். பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு, பணம் போச்சு, வட்டி போச்சு. யாருமா நீ? ஃபைட்டிங் சீன் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, பத்திரகாளி மாதிரி திடீர்னு உள்ள பூந்து காரியத்தை கெடுத்து. ஐயோ, வில்லன் படுத்துட்டானே. வில்லா, எழுந்திருப்பா, எழுந்திருப்பா. அவன் எந்திரிக்க மாட்டான், 4 பேரா தூக்குவான். அதெல்லாம் காரணம் நீதான். அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அடிதடி நடக்குது, ஒரு உயிர் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணால இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஹீரோ தம்பி, இந்த ஷூட்டிங் எல்லாம் நீ எப்படி நடத்துவ? எப்ப நடத்துவ? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு நடத்தினா போச்சு. முதல்ல இவர யார் ஹாஸ்பிடல்ல செலவுல? ஏன் செலவுல? மகாலட்சுமி கோவில்ல என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. தாஜ்மஹால் ஹோட்டல்ல எங்க முதலிரவை சந்தோஷமா கொண்டாடணும். காலையில எழுந்ததும் அவர் காலை தொட்டு கும்பிடலான்னு தேடினேன். காலையே காணாமா? அவரே இல்லைங்க, எங்கேயோ போயிட்டாரு. நடிகனாச்சே, ஷூட்டிங்ல நடிக்கிற மாதிரி முதல் இரவுலையும் ஷூட்டிங் நினைச்சு பேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த பொண்ணை கொண்டு போய் 3ஆம் நம்பர் ரூம்ல தங்க வைக்கிறேன். வாமா. ஆ, ஆ, ஏங்க ஆ. இந்த ராஜாவுக்கு அவ மூளையை எடுத்துட்டு நாய் மூளையை வச்சோம்னா மோப்பம் முடிச்சு ஒரிஜினல் பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சிருவான்ல. கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காம போனாலும் போகலாம். தெரியாம கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சாலும் மன்னிப்பேன், மன்னிக்காட்டாலும் இல்ல. உன்னை தினம் ஒருத்தி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தேடி வர்றாளே, அந்த 3 பொண்டாட்டில ஒரிஜினல் பொண்டாட்டி யாரு? சொல்லட்டுமா? அப்பா இன்னைக்கு தான் பிரச்சனை தீர போகுது. சொல்றா. அவ யாரு? யாரு? இன்னும் வரலையே. டாக்டர், நான் என்ன சொல்றேன், ஆ. ஒரு பெரிய கத்தியை எடுத்து குத்திருங்க. கொலைக்கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். டாக்டர்களுக்கு எல்லாம் கேஸ் கிடையாது. ஆபரேஷன் லிஸ்ட்ல சேர்த்தலாம்னு ஆமா, சொல்றீங்க. ஆழமா பண்ணணும்னு தள்ளிட வேண்டியதுதான். இங்க பாரு, ஆடிக்கிட்டே இருக்கான் ஆடுகாலி பையன். மாறுறா. இருடாடே. டேய், இன்னும் எவ வரப்போறாளோ? என்னங்க? என்னம்மா? என்ன? நீயும் ஒரு பொண்டாட்டின்னு சொல்ல போறியா? சொல்லு, எங்க சந்திச்ச, எப்படி சந்திச்ச, டிஞ்சர் போடும்போது சந்திச்சீங்களா, ஊசி போடும்போது சந்திச்சீங்களா? சொல்லு. பொண்ணு, பொண்ணு, இன்னொரு பொண்ணு. இன்னொரு பொண்ணா? பொண்ணா? சார், மே கமிங்? நான் உள்ள வந்துட்டு அப்புறம் என்ன கேள்வி? யாருமா நீ? வித்யா. எங்க வந்த? ஆஸ்பத்திரிக்கு தான். எதுக்கு வந்த? பேப்பர்ல பார்த்தா வந்தேன். உன் மேல. சார், மேடம், சார். ஐயோ, என்ன தண்ணி, மழையா? என்ன எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? அதிர்ச்சி அடையாம ஏற்கனவே எங்க கிட்ட 3 இருக்கு, நீ 4ஆவதா வந்து வேற நிக்கிற. பொட்டியோட வேற வந்துட்ட, போய் 4வது ரூம்ல தங்கு. டாக்டர், அவசரப்படாதீங்க. இந்தாமா, நீ இவரை எங்க சந்திச்ச, என்ன பேசுன, என்ன நடந்துச்சு, உன் கதையும் கொஞ்சம் விளாவரியா சொல்லு. கதையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸ் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தீங்க, அதை பார்த்துட்டு நான் வந்தேன். அப்படியா? ஐயோ, இல்ல வேலை, நான் பயந்தே போயிட்டேன். நான் பயப்படலே. என்ன செய்றீங்க? சுத்தி பாக்குறோம். நான் என்ன திருப்பதி மலையா சுத்தி பாக்குறதுக்கு? இங்க போறீங்க? ஊருக்கு. எதுக்கு? என் ஆஸ்பத்திரியில இருக்க பேஷண்ட் எல்லாம் என்ன கதி ஆனாங்களோ தெரியலையே. எங்க கதியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு பைத்தியத்தை குணமாக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டோம். இப்ப 3 பொண்ணுங்களை எங்க தலையில கட்டிட்டு போறீங்களே, என்ன அர்த்தம்? இவர் வைத்தியத்து மேல இவருக்கே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். டாக்டர், கடமையிலிருந்து பின்வாங்கிறது பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியலையா? டாக்டர், அந்த 3 பொண்ணுகள்ல ராஜாவுடைய உண்மையான பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். டாக்டர், என்னங்க? இதுவரைக்கும் நாம 3 பேரும் அதைத்தானே செஞ்சோம், முடியலையே. டாக்டர், ஓ, நீயா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன வழி? என்கிட்ட ஒரே ஒரு மயக்க ஊசி கொடுங்க, அது போதும். டாக்டர், எங்களை எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? 3 பேரும் மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கங்க. அம்மா, குழந்தை பிறக்கும் போதே கையை மூடிக்கிட்டே பிறக்குதே, ஏன்? கைக்குள்ள டிக்கெட் இருக்கு. சினிமா டிக்கெட் இல்ல, சாவூருக்கு போறதுக்கு பிளேன் டிக்கெட். பிறக்கும் போதே இறக்குறது உறுதி. நான் நெத்தியில விபூதி வச்சிருக்கனே, ஏன்? நாம எல்லாரும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி சாம்பலாக போறோங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு தான். அம்மா, திடீர்னு ஏற்பட்ட நெஞ்சு வலினால ராஜா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இன்னும் 24 மணி நேரத்துல முதல்ல எருமை வரும். பால் கறக்கவா? ஆஹா, அது மேல எம வருவான். இந்த ராஜா செத்துருவான். ஐயோ, ராஜா!
3 பேரும் போட்டு அமுக்குனீங்கன்னா 24 மணி நேரத்துல போற உசுறு 24 நிமிஷத்துல போயிடும். டாக்டர் சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன். கடைசி மூச்சு போகும்போது சொல்லுமா, வாயில தண்ணி ஊத்தணும். சரி வாங்க டாக்டர் போலாம். ஐயையோ. தெரியாம தட்டிட்டேன். பொறுக்க வச்சு விட்டீங்களே. கண்டுபிடிச்சிட்டேன். 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 யாரு முதல்ல வந்துச்சே பொண்ணு, கேரளா. கடைசியா வந்துச்சே பொண்ணு, பம்பாய். நோ நோ, நடுவுல வந்தது ஆ, கர்நாடக பொண்ணு. கேரளா, பம்பாய். கர்நாடகா. நான் சொல்றேன் MBBS படிச்சிட்டு வந்த டாக்டர். நான் என்ன ABCD படிச்சுட்டா டாக்டருக்கு வந்தேன்? நான் என்ன படிக்காமலா டாக்டரா வந்தேன்? நான் என்ன முட்டாளா? நான் என்ன மடையனா? நான் என்ன புத்தி இல்லாதவளா? நான் என்ன அறிவிட்டவனா? நான் மாத்திரம் அறிவு கட்டவனா? நான் சொல்றேன், நான் சொல்றேன், MBBS சொல்றேன், நான் அந்த நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரியை விட்டே நான் போயிடுவேன். எப்போ போனாலும் போவேன், போகாம இருந்தாலும் இருப்பேன். ஐயோ, என்னங்க இங்க கலாட்டா? டாக்டர்ஸ் நீங்களே இப்படி கத்துனா எப்படி? நீயே கேளுமா அந்த நியாயத்தை. ராஜாவுக்கு ஏத்த உண்மையான மனைவி சாரதான்னு நான் சொல்றேன், இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அடாடாடாடாடா, அந்த ராஜாவையும் சாரதாவையும் ஒன்னா நிக்க வச்சா மன்மத ரதி மாதிரி. தந்தி ஆ? தந்தியா? இது வரைக்கும் நேர்ல வந்த ஆளுங்க இப்ப தந்தியை கொடுத்துட்டு வர்றாங்களா பொண்டாட்டிங்க? பிரிச்சு பாருங்க சார். அரைவிங் டுமாரோ, நாளைக்கு வர்றாளாம். யாருன்னு தெரியலையே. கீழே பாருங்க. ம். தந்திக்கு கீழே பாருங்க டாக்டர். தந்திக்கு கீழையா நினைச்சேன். தமாஷான கீழே ஆளியா? பாருங்க. ராஜசேகர் ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? எந்த சர்ச் ஃபாதரா? விட்டா ஜெபமே பண்ணிடுவீங்க போல இருக்க. ராஜாவோட